இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் இந்திய அணி பல்வேறு சாதனைகளை புரிந்து பல்வேறு கோப்பைகளை வென்று அது மூலம் நடந்த பல்வேறு பேரணிகள் கூட நடக்காத ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் இன்று நடந்த பெங்களூர்ல நடந்த ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ரசிகர்களை மிகவும் ஒரு ஆழ்ந்த துக்கத்துல தான் ஆழ்த்திருக்கு நம்ம சொல்லியாக்கணும். 17 வருஷத்துக்கு அப்புறம் ஆர்சிபி நேற்று கப் அடிச்சிருக்காங்க. பஞ்சாபை வீழ்த்தி அந்த கப் அடிச்சு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த பெங்களூரு மட்டும் இல்லாம விராட் கோலி ரசிகர்கள் அதுக்கு கர்நாடகாவை சார்ந்த அனைவரும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தங்களுடைய மகிழ்ச்சியை ஒவ்வொரு வீதிக்கும் தொடர்ச்சியாக கொண்டாடிட்டே இருக்காங்க. அதுக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த ஒரு பேரணியில ஒரு அறிவிக்கப்படாத ஒரு பேரணியா கூட அதை சொல்லலாம். அது மட்டும் இல்ல போதிய முன்னேற்பாடுகள் செய்யப்படாத ஒரு பேரணி. அந்த இடத்துல நெரிசல சிக்கி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 11 பேர் செத்துருக்காங்க. இந்த பலி எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாகும் அப்படிங்கிற ரீதியில் தான் பார்க்கப்படுகிறது. ஏன்னா ஐபிஎல் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபேண்டசி லீக் அவ்வளவுதானே. இது வரைக்கும் நடக்காத இத்தனை வருஷம் ஐபிஎல் இவ்வளோ சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்தா ஒரு 5 கப் அடிச்சிருக்கு. மும்பை இந்தியன்ஸ் பார்த்தா 5 கப் அடிச்சிருக்கு. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 கப் அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஹெச் ஆகட்டும் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பில் அடிச்சிருக்காங்க. ஆனால் அப்போதெல்லாம் நடக்காத ஒரு மிகப்பெரிய துயரமான ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்திருக்குன்னா இது என்ன மாதிரியான மனநிலைன்னு நமக்கு தெரியல. ஐபிஎல்ங்கிறது ஒரு இந்தியாவுக்குள்ள நடக்கிற ஒரு போட்டி, ஒரு ஃபேண்டசி லீக் அவ்வளவுதான். இது நாட்டுக்காக நடக்கிற ஒரு மேட்ச்லாம் இல்லை. இந்தியா மேட்ச் பார்த்தீங்கன்னா பல்வேறு மேட்சுகள் இந்திய உலக கோப்பையெல்லாம் 2 வாட்டி ஜெயிச்சிருக்காங்க. T20 கோப்பையை 2 வாட்டி ஜெயிச்சிருக்காங்க. இது எல்லாமே ஜெயிச்சும் இந்தியாவில் நடக்காத ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் நடந்திருக்காங்க. அப்பெல்லாம் எவ்விதமான ஒரு உயிரிழப்பும் ஏற்படலை. ஆனால் இன்னைக்கு பெங்களூர்ல அந்த கூட்ட நெரிசல்ல 11 பேர் செத்துருக்காங்கன்னா கண்டிப்பா இது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுகிறது. எதுக்கு இந்த மாதிரியான ஒரு அலப்பறையெல்லாம்? இது நீங்க தவிர்த்துட்டே போயிருந்திருக்கலாம். உங்களோட கொண்டாடத்தை உங்க வீட்லயோ இல்லை உங்க தெருவிலேயோ நடத்திருந்தா கூட ஒரு இவ்வளவு பெரிய உயிரிழப்பு நடந்திருக்கு. இதுல பெண்களும் பலியா இருக்காங்க. கண்டிப்பா இதெல்லாம் கேட்கும்போது கண்டிப்பா ஒரு கிரிக்கெட் ரசிகர்களுக்கு மிகுந்த ஆழ்த்த வருத்தத்தை தான் கொடுத்துருக்குன்னு தான் நம்ம சொல்லியாகணும். கொண்டாட்டத்தை வெற்றி கொண்டாட்டத்தை கொண்டாடக்கூடியவர்கள் இப்ப பாத்தீங்கன்னா இந்த சோகத்தை அனுசரிச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பா இது தவிர்க்கப்பட்டு இருக்கலாம் தான் நமக்கு தோணுது. இந்த பேரணியில் உயிரிழந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுபவங்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.